நாட்கள் அங்கே பணியாற்றிக் கொண்டிருந்தேன். அப்பொழுதே அவர்கள் நான் பார்க்கும்போது ஒரு ஃபயர், அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு இன்னர் டேலண்ட் இருப்பதை என்னால் பார்க்க முடியுது. அவங்க நிறைய சொல்லுவாங்க, நான் நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறேன் சார், நீங்கள் வாங்க அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நாங்கள் அங்கே மெடிக்கல் எஜுகேஷன் யூனிட்டில் நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் பண்ணுவோம். அப்போ மேடமும் வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்க ஒரு மருத்துவராக இல்லாமல் வேறு ஏதோ ஒரு திறன் அவங்களுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் 20 வருடங்களுக்கு முன்னால் நான் கண்டுகொண்டேன். அதோட முழு பரிமாணத்தை இன்று நான் அனுபவிக்கிறேன். ஏன்னா மேடம் வந்து புக்கு ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அவங்க எப்பவுமே அவங்க தந்தையை பற்றி என்கிட்ட அவ்வளோவா பேசுனது கிடையாது. இப்போ ஐயா அவர்களோட சொன்னாங்க, அந்த ஹார்ட்ஃபுல்னஸ் அந்த ஒரு மீட்டிங்கில் நான் ஐயாவை முதல்ல ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நான் சந்தித்தேன். அப்போ கூட என்னால் அவ்வளோவா உரையாட முடியல. அப்புறம் இங்கே வந்த பிறகு தான் தெரியுது, ஒரு குடும்பம், இன்னைக்கு நம்ம குடும்ப அரசியல் பற்றி பேசுகிறோம், இன்னைக்கு ஒரு குடும்ப இலக்கியத்தில் இவ்வளோ சக்க போடுறதுன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மதிப்பாக ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உண்மையாக இட்ஸ் அமேசிங். அது நாங்கள் மெடிக்கலில் சொல்லுவோம், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கான்னு கேட்போம். டயபெட்டிஸ் இருக்கா, பிபி இருக்கா, அது மாதிரி இவங்களுக்கு அந்த ஜெனட்டிக்காகவே அந்த இலக்கிய பணி, அந்த ஆர்வம் என்னால் பார்க்க முடியுது. அதுவும் ஐயா அவர்கள் தான் வந்து இன்னைக்கு ஃபங்க்ஷனில் வந்திருக்காங்கிற பொழுது அவருடைய மதிப்பும் மரியாதையும் அந்த குடும்பத்திற்கு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கும்போது எனக்கு மிகவும் வியப்பாக இருக்கிறது. இது வந்து நான் முதல்ல மேடமை சந்தித்த அந்த இனிஷியல் ஸ்டேஜ் அனுபவம். பிறகு அவர்கள் வேறு மருத்துவக் கல்லூரிக்கு இருந்து நான் சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு பணியிடம் செய்யப்பட்டேன். திருப்பி அவங்க எம்எம்சியில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க, ப்ரொஃபஸர் ஆஃப் மைக்ரோபயாலஜி. அப்பொழுது நான் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் துறை தலைவராக நான் பணியாற்றி கொண்டிருந்தேன். அப்போ ஒரு நாள் மேடம் வந்து, சார் நான் வந்து பிஹெச்டி பண்ணலான்னு இருக்கிறேன், ஸோ நீங்கள் எனக்கு கைடாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இட்ஸ் மை ப்ளஷர்மா, டெஃபினட்டாக வி கேன் டூ. ஸோ இமீடியட்டாக அவங்க கேட்ட பேப்பர்ஸ்லாம் சைன் பண்ணிவிட்டு நான் ஒரு 4-5 பிஹெச்டி கேண்டிடேட்டுக்கு கைடாக இருந்திருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு சின்சியராக அவங்க எடுத்துக்கொண்ட அந்த வேலையை அவ்வளவு சிறப்பாக நான் செஞ்ச எந்த கேண்டிடேட்டையும் நான் பார்த்ததில்லை. ஹேட்ஸ் ஆஃப் யூ மேடம். அதுவும் அந்த குறிப்பிட்ட காலத்திலேயே அவங்க அந்த பிஹெச்டி தீசிஸை முடித்து நிறைய வாட்டி அந்த பிஹெச்டி பண்ணும்போது அந்த பண்ணுறவங்களுக்கு தான் நிறையா பயனளிக்கும். ஆனால் மேடம் வந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த அத்தனை செவிலியர் நர்சஸ்க்கும் ரெகுலராக கிளாஸ் எடுத்து அவங்க சொன்ன அந்த இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ப்ராக்டிஸ், இந்த நுண்ணுயிர் தடுப்பு முறைகளை கிளாஸ் எடுப்பாங்க. மறுநாள் சைலண்ட்டாக வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க, அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு. பண்ணாதவங்கள செல்லமாக கடிச்சிக்கிட்டு நான் சொல்லிட்டு போனால் நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு. இதெல்லாம் எனக்கு ஃபீட்பேக் வரும்போது நானும் நேரில் பார்க்கும்போது அசந்துட்டேன். இந்த அளவுக்கு ஒரு பிஹெச்டியை அவ்வளோ சின்சியராக பண்ணி அவங்களும் அதனால் பயனடைந்து மக்களுக்கும் சிஸ்டத்துக்கும் பயனளிக்க வழியில் அவங்க ஒரு சிறந்த பிஹெச்டி முடித்தாங்க. அதனால் எனக்கு பெருமை என்று கூறுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்தது இந்த கம்யூனிகேஷன். நம்ம சென்னை மருத்துவக் கல்லூரி வந்து உங்களுக்கு ஏன்னா இங்கே எக்ஸப்ட் ஃபியூ பீப்புள் எல்லாரும் நான் டாக்டர்ஸாக இருக்கிறதால நான் கொஞ்சம் அதை பற்றி சொல்லணும், எனக்கு அது கடமை. இப்போ நம்மளுக்கு நேஷனல் மெடிக்கல் பிஃபோர் நம்ம எம்சிஐன்னு சொல்லுவாங்க, மெடிக்கல் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா. அது பேர் மாற்றி இப்போ நேஷனல் மெடிக்கல் கமிஷன் அப்படின்னு பேர் மாற்றம் பெற்று சென்னை மருத்துவக் கல்லூரி வந்து ஒரு ரீஜனல் சென்டர் ஃபார் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் டெக்னாலஜியாக ரெகக்னைஸ் ஆயிடுச்சு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த சென்டரோட கோ கன்வீனராக நான், மேடமும் அதில் ஒரு உறுப்பினர். ஸோ ஏன்னா அந்த புக்குக்குள்ளே வரேன் இப்போ தான். ஸோ இப்போ உங்களுக்கு ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள்கிட்ட ஒரு பெரிய குறைபாடு அப்படின்னு நம்ம யாரை போய் கேட்டாலும், டாக்டர் நல்லா தான் பார்க்குறார் சார், ஆனால் சரியாக பேச மாட்டேங்கிறார் சார். இது வந்து ஜென்ரலாக ஒரு அலிகேஷன் இருக்க தான் செய்யும். அதுக்கு அடுத்த அலிகேஷன் என்ன இருக்குன்னா, அவர் என்ன பேசுகிறாருன்னு எனக்கு சரியாக புரியல, அவர் எழுதுறது சுத்தமாக புரியல. ஸோ இந்த கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா வேர்பல் கம்யூனிகேஷனும் பிரச்சனையாக இருக்குது, நான் வேர்பல் கம்யூனிகேஷனும் பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த நேஷனல் மெடிக்கல் கமிஷன் என்ன பண்ணாங்கன்னா, இந்த டெஃபிஷியன்சியை, இந்த குறைபாடை நான் போக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பெரிய ரெவல்யூஷன் பண்ணாங்க. ரெவல்யூஷன் சொல்லலாம்.
அந்த ஹோல் கரிக்குலம், அந்த ஹோல் சிலபஸ் ஆஃப் எம்பிபிஎஸ் கரிக்குலத்தை சுத்தமாக கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அவங்க ஒரு நியூ டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. காம்பிடென்சி பேஸ்ட் மெடிக்கல் எஜுகேஷன், சிபிஎம்இ அப்படின்னு. டாக்டர்களோட காம்பிடென்சியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த டாக்டர்ஸ்லாம் காம்பிடென்ட்டாக இல்லையாங்கிற மாதிரி கூட ஒரு சர்ச்சைலாம் வந்தது. பட் அவங்க சொன்ன எந்த காம்பிடென்சினா, இப்போ நான் சொன்ன அந்த ரெண்டு, வேர்பல் அண்ட் நான் வேர்பல் கம்யூனிகேஷன். டாக்டர் ஒரு மருத்துவர் எப்படி பேஷண்ட் கிட்ட பேசுறாரு, எப்படி பேஷண்ட் சொல்றதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, எப்படி டிசிஷன் எடுக்கிறாங்க, எப்படி ஃபாலோ பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த சிபிஎம்இ, இந்த காம்பிடென்சி மெடிக்கல் எஜுகேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதோட ஒரு முத்தாய்ப்பாக அட்காம், ஏன்னா இந்த புக்கே வந்து அந்த அட்காம் பேஸ் பண்ணி தான் மேடம் எழுதியிருக்காங்க. ஸோ அதனால அந்த அட்காம்ங்கிறது என்னன்னா ஆட்டிடியூட், எத்திக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ என்எம்சி என்ன பண்ணாங்கன்னா, எல்லா அண்டர் கிராஜுவேட்ஸ்க்கும் இந்த அட்காம் மாடியூல் ஃபர்ஸ்ட் இயர், உங்களுக்கு தெரியும் எம்பிபிஎஸ் கோர்ஸ் 4.5 இயர்ஸ் இருக்கு, 4.5 இயர்ஸும் இந்த அட்காம் மாடியூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு கொண்டு வந்தாங்க. அதில் ஒரு முக்கியமான ஸ்கில் தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், த ஆர்ட் ஆஃப். ஸோ மேடம் வந்து அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக எடுத்து தான் மேடம் வந்து நேவிகேட்டிங் த ஆர்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு இந்த நூலை எழுதியிருக்காங்க. முதலில் என்னுடைய வாழ்த்துக்கள், உங்களுடைய கரைவழியோட மேடம்க்கு ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா இது வந்து ஒரு இலக்கிய மேடையில் ஒரு மருத்துவ நூல் வெளியிடப்படுகிறதுங்கிறது எனக்கு டபுள் சந்தோஷம். அதனால அது ஒரு பெரிய புரட்சின்னு கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு இலக்கிய மேடையில் ஒரு மருத்துவ நூல் ரிலீஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல இது வரைக்கும். ஸோ அந்த விதத்தில் ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் டு மேடம். அதே மாதிரி அவங்களுடைய கணவரும் சிறந்த மருத்துவர், ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் இருக்காங்க. ஸோ அவங்க ஃபேமிலி இப்போ எங்கள் ஃபேமிலி மாதிரி இருக்கிறாங்க. ஸோ இந்த புக்கில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை படிச்சிருக்கேன் மேடம். அதுவும் இன்றைக்கி நான் பேசணுங்கிறத நேற்று இன்னும் 2 வாட்டி படிச்சுட்டு வந்தேன். ஸோ அப்போ நான் ஒன்று மட்டும் எனக்கு புரிஞ்சுது, இந்த புக்கு வந்து மருத்துவர்களுக்காக மட்டும் எழுதப்பட்டது அல்ல. எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்திருக்க அத்தனை பேரும் இதை வாங்கிட்டு போகணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையே வந்து கம்யூனிகேஷன் தான். எய்தர் நான் கம்யூனிகேஷன் ஆர் மிஸ்கம்யூனிகேஷன். இதுதான் நம்ம உலகத்தில் இருக்க அத்தனை பிரச்சனைகளுக்கும் மூல காரணம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால இது வந்து சில விஷயங்கள் மருத்துவ ரீதியாக சொல்லப்பட்டு இருந்தாலும் I would say 60 to 70% applies to everybody. ஸோ அதில் அவங்க 2 விஷயங்கள் மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்க விரும்புகிறேன். அவங்க அதை அழகாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒரு தனி மனிதராக ஒரு ஸ்டூடெண்ட் கூட எடுத்து படிக்கும்போது எப்படி நம்ம ஒரு கதையை படிக்கும்போது அந்த நாவலோட ஒன்றி அதில் இருக்கிற கேரக்டர்ஸோட ஒன்றி பயணிக்கிற மாதிரி இவங்க நிறைய அதில் ஃபுட் ஃபார் தாட் ப்ராசஸ், பிளானிங் ஒர்க் ஷாப், அது மாதிரி சில செல்ஃப் அசஸ்மெண்ட் சொல்லுவோம். ஸோ அந்த புக்கு படிக்கும்போது நடுவில் அவங்களே தன்னைத்தானே அசஸ் பண்ணிக்கிறதுக்கான வழிமுறைகளும் கொடுத்துருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது மேடம். 2 அதிகாரத்தை, குறிப்பறிதல், நானும் குறிப்பறிதல் நிறைய அதிகாரம் படிச்சிருக்கேன் மேடம். அந்த குறிப்பறிதல் அதிகாரத்தில் மேடம் இதில் எங்கே கொண்டு வந்து இருக்கிறாங்கன்னா, நான் வேர்பல் கம்யூனிகேஷனில் எப்படி நம்ம பேஷண்ட்டோட பாடி லாங்குவேஜ்லேருந்து நம்ம எப்படி குறிப்பறிகிறது, டாக்டரோட பாடி லாங்குவேஜ்லேருந்து எப்படி பேஷண்ட் புரிஞ்சுக்கிறாருங்க. ஸோ அந்த குறிப்பறிதல் பொருட்பால் எழுதப்பட்டிருந்தாலும் அது மருத்துவத்துறைக்கு எவ்வாறு பயன்படும் என் மாதிரி ஒரு புதிய சிந்தனையில் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி சொல்வன்மை எவ்வாறு பேசணும், அதே மாதிரி இனிமே குரல் கூட அதில் அடுத்த எடிஷன் நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ அது மாதிரி எப்படி கம்யூனிகேட் பண்ணுறங்கிற ஒரு அந்த கான்செப்டில் பல ரெஃபரன்சஸ், பல மேதைகளோட ரெஃபரன்சஸ் கொடுத்துருக்காங்க, லிங்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ படிப்பவர்களுக்கு இதையும் தாண்டி பல விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு வழிவகை செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய முயற்சி தொடர்ந்து இன்னும் பல நூல்கள் அவர்கள் கொண்டு வர வேண்டும். கட்டாயம் அது மருத்துவத்துறைக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் என்று கூறி மீண்டும் இந்த விழாவிற்கு என்னை அழைத்து கௌரவப்படுத்துவதற்கு மீண்டும் நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.